ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சோமத்தீரா அப்படின்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு வந்திருந்தோம். அந்த பீச்சில் வந்து இவ்வளோ நேரம் வந்து நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சன்செட்டை பார்க்கணும்னு நினச்சா சன்செட்டை பதிலாக க்ளவுட் செட்டை தான் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லூலு மால் தான் போயிட்டுருக்கோம். ஸோ லூலு மால் போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னரு எங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்கலா போகலாம். ஸோ வர்கலாவில் வந்து மிட் நைட் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி கிளம்பியிருக்கிறோம். பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லி எல்லாமே போட்டிருந்தோம். கோக்க மக்கா ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டான். சரி ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்லுங்கள். என்ன சேனல்லையும் வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா அது நோட்டிஃபை ஆகும். அண்ட் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க வருது லூலு மால். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆக்சுவலி பிளான் என்னென்னா டின்னரே வந்து லூலு மாலில் முடிச்சுட்டு போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரதுனால வந்து சீக்கிரமாக போயிடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா டிராஃபிக் நிச்சயம் இருக்கும், போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசித்தோம். சரி அப்போ வேண்டாம், நம்ம லூலு மால் போயிட்டு சுற்றிட்டு ஒரு 8:30 போல் அங்கேருந்து கிளம்பி நம்ம வர்கலா போயிடலாம். வர்கலா கிட்டத்தட்ட வந்து ஒரு அங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருங்க. 20 கூடவே வரும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே வந்து கிளிஃபில் உட்காந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன தவறு ஏற்பட்டு விட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகும்போது மேப் போட்டு போனோம், வரும்போது மேப் போடாமல் வந்துட்டோம். நம்ம தான் போகும்போது இந்த ரூட்டில் தானே வந்தோம், நமக்கு தெரியாத ரூட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ 2வது லெஃப்ட்டில் திரும்பி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவேல இருந்து சேருது. அது கொஞ்சம் ஷார்ட்டாக போயிட்டு நம்ம வந்து டேரெக்டாக லூலு மாலே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லாங்கில் போய் அப்படியே சுற்றி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மிஸ் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாதே இருக்கட்டும். இந்த லெஃப்ட்டு தானே, ஆக்சுவலி இந்த லெஃப்ட்டில் திரும்பி போகிறோமா, நம்ம வந்து இதுக்கு அடுத்து ஒரு லெஃப்ட் வருது. ஸோ அந்த லெஃப்ட்லேயே வந்து வெளியே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, மேப் போட்டே போயிருக்கலாம். தெரியாத இடத்துக்கு வந்தால் மேப் போடணுங்கிறது. நம்ம தான் வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு ஓட்டினா இப்போ தான் எங்கிட்ட அது போய் முட்டிக்கிட்டு நிற்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் முதலேருந்து கோட்டெல்லாம் மறுபடியும் முதலேருந்து போடுவோம் அப்படின்னு முதலேருந்து வர வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் எந்த புதருக்குள்ளே எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாத மாதிரி எந்த புதருக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சர்ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேமரா இருக்குது. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கேமரா பார்த்துட்டேன். எப்பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீடை லிமிட் பண்ணிட்டோம். மேக்ஸிமமே வந்து ஒரு 60 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போக வேண்டாம். அப்படியே போனாலும் ஒரு ஸ்ட்ரெச்சு கிடக்குன்னா 80 போவோம், அதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கே கேமரா இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிதுன்னா 1000 2000 பில்லு போட்டுருவாங்க. வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு மொழி எடுக்கும், வேண்டாம். அதனால் பொறுமையாகவே போகலாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன காமெடி. நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ லூலு மால் தாண்டி நான் வர்கலா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வர்கலா வந்து நம்ம வந்து ஒரு வெளியூர் ரோட்டில் போகலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹைவேல போனால் எப்படினாலும் போலீஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பீச் ரோடு வந்து ஒட்டி ஒரு ரோடு போவோம். ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து வர்கலாலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வந்தோம். இல்லை ட்ரிவாண்ட்ரத்துல தான் வர்கலா போனோம். அது வந்து மார்னிங் போகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ரூட் செம்மையாக இருந்துச்சு. அதே ரோட்டில் தான் இப்பவும் போக போகிறோம். பட் இன்கேஸ் நம்ம வந்து நார்மலான ரோட்டில் இந்த ஹைவேலே போகலாங்க. ஸோ அப்படி போனோம் அப்படின்னா வந்து போலீஸ் செக்கிங் இருக்கலாம். மேபி இருந்துச்சு அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணதுக்காக நிப்பாட்டியிருந்தேன். அப்போ நான் வந்து இதில் ஒன்றை எல்லாம் இருக்கா அப்படின்னா எல்லாமே இருக்கலான்ட்டு அப்படின்னா இந்த போராமத்தினா இது என்ன ஹைவேங்க புதுசாக போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் நான் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா பின்னாடி ஜாஸ்பர் வந்தாலும் அவன்கிட்ட கேட்டேன். அவன் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா சரி என்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எப்படினாலும் போலீஸ் இருப்பாங்க, இருந்தாங்கன்னா பிடிச்சாங்கன்னா டக்குன்னு காட்டிட்டு போயிடலாம். இல்லைன்னா உட்காந்து தேடிட்டு இருக்கணும், ஏன்னா ஃபோனில் இருக்குல்ல அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறான், ஊட்டி தெரிஞ்ச மாதிரியே நம்மளால் போகிறான். பின்னாடி ஒரு டிக்கெட்டை காணும். சரி ரைட்டு போவோம். பின்னாடி ஒருத்தன் வந்தான். அந்த வந்த டிக்கெட்டை ஆளையே காணும். இவனுக்கு ஹை பீம் அடித்தாலும் கண்ணு தெரியாது, இவனுக்கு காதும் கேட்காது, ஹார்ன் அடித்தாலும் கேட்காது, லைட் அடித்தாலும் தெரியாது. ஸோ அதனால் ஃபோனில் எடுத்து ஆளை அப்படின்னு சொன்னால் எடுத்தேன்னா ஆர்சி புக் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்கே அப்படின்னா லைசன்ஸ் பேக்கில் வச்சுருக்கேன். சரிங்களா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் தான் அப்படின்னா விளங்கிட்டுறா சாமி. சரி ஜாஸ்பர் நீனு எப்படிங்க, இல்லை பொலிசி நானும் எடுக்கல அப்படிங்க. ஆனால் பாவிகளா 2 பேரும் பொலிசி எடுக்காமல் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்னோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து முன்னாடி வச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து இன்கேஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கூட கேட்டால் கூட டக்குன்னு எடுத்து காமிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கோங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ரூட் எடுக்க போகிறோன்னா பீச் ஓரமாக இருக்கா. ஸோ அந்த ரூட் தான் எடுக்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போலீஸ் செக்கிங் இருக்கும், பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிடலாம். நான் சொன்னேன் இந்த மாதிரி
அதர் ஸ்டேட்டு போகிறோம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஸ்டேட்லேயே தேவை அப்படிங்க. ஃபுல்லாக உண்டால அப்படிங்க. சரிதாண்டா, சூப்பர்ரா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே ஊருக்கு போன உடனே அதை முதல்ல எடு அப்படின்னு. அது என்னெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னா அது வந்து 60 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சு வரும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ரைட்டில் 2 வருஷமாக போட்டுக்கிறேன், வீட்டுக்கு ஊருக்கு போகணும் ஞாபகப்படுத்து அப்படிங்கிறாங்க. ஸோ லாங் ரைட்ஸ் வரப்போகிறோம் அப்படின்னா வந்து மெயினாக தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் வேணும், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு போட்டாங்கன்னா பின்னாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டை தாண்டி நம்ம நிற்கக்கூடாது. முன்னாடி கேமரா இருக்குது, டபக்குன்னு படம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. பையனை கட்டுறா அப்படின்னு சொல்லி. அதனாலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துட்டோம் நாங்கள். இது வந்து மெயினாக வந்து கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயுமே இன்க்ளூடிங் தமிழ்நாடுலையும் இந்த ரூல் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க. 90% பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் போட்ட உடனே அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் அந்த கோடு போட்ட ஜீப்ரா கோடு மாதிரி போட்டிருக்கா. ஸோ அந்த கோடுக்கு மேலே தான் நம்ம போய் நிற்போம், அங்கே நிற்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அந்த லைனுக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கணும். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி தான் நிற்பாங்க, நடந்து போகிறவங்களுக்கு வழியே இருக்காது. ஸோ அதுக்காக தான் சிக்னல் போடுறது. சிக்னல் போட்டால் அந்த லைனுக்குள்ளே தாங்க நம்ம நிற்கணும். நம்ம 90% நிற்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம ஒரு சேஃப்டி ஃபீச்சராகவே இருக்கட்டுங்க. நம்ம வந்து சேஃப்டின்னு வச்சு நம்மளே நின்றுக்கணும், அதை தாண்டி நம்மளே போகக்கூடாது. பேக் டு தி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ரைட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்டாக தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட். இது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் மேனிட்டரி இருக்குது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. இப்போ தாங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் விசிபிலிட்டிக்கு வந்துருச்சுங்க. ஸோ நம்மால் வந்து முன்னாடி பறக்கிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து திடீர்னாப்பில் வந்து நான் சொல்கிறேன், 50 கீழே போடா, 50 லிமிட் போட்டிருக்கு. அதெல்லாம் சும்மா போட்டிருப்பாங்க, ஆளை போகலாம், சரி போ யார் வேண்டாம்னா அப்படின்னு அனுப்பி விட்டேன் 2 இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்லோ பண்ண உடனே நம்மளாலும் ஸ்லோ பண்ணிட்டு பின்னாடி வரான். கேஎல் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை சொன்னோம். அதாவது நீ வந்து இந்த ஊருக்கு புதுசு, அவங்க வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க, நீ வந்து திருநெல்வேலியில் வந்து எங்கெங்கே போலீஸ் இருக்கும், எங்கெங்கே செக் போஸ்ட்டு கேட்டால் சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு. ஆமாம் சொல்லுவோம்ல. அதே தான் அந்த கதையும். கேரளாவில் இருக்கிறவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கேமரா இருக்குன்னு தெரியும், அதனால் அதுக்கு தக்கன ஓட்டு வாங்கிடா அப்படின்னு. அது வேறு இருக்குமோ அப்படிங்கிறான். அதுக்கு தான் சொன்னேன், கேமராவை பார்த்து ஓட்டாத, போலீஸுக்காரங்க இருக்காங்க பார்த்து ஓட்டாத, வண்டி என்ன அந்த லிமிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து ஓட்டு அப்படின்னு. சரி சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, நம்ம போனால் என் கால் தானே சொல்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னா. அப்போது நான் அப்படின்னு சொல்லி நான் மூஞ்ச பார்த்தேன், சிரிச்சுட்டு ஓடி போயிட்டான். நல்லா இருக்குது, மினி கூப்பர் வந்து சவுண்டு நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க. என்னங்க இது ஒரு கெஃபே மாதிரி இருந்துச்சு. சரி கெஃபேனா காஃபி குடிச்சிட்டு போகலாம் பார்த்தா அது வந்து மெக்கானிக் ஷெட்டு, கார் மெக்கானிக் ஷெட்டு. செமையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. வந்து மழை காலத்து பில்டிங் வந்து அந்த பழசா ரவுண்டில் ஷேப்பில் வந்து என்ட்ரன்ஸாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சரியான டிராஃபிக், நகலதுக்கே இன்ச்சிஞ்சாக நகர்ந்துட்டு இருந்தோம். நம்ம கோபுரம் வேறு ஆஃப் ஆகிடுச்சா, சரி நான் அதையும் ஆன் பண்ண முடியல. இதை வந்து எடுத்து ஆன் பண்ணதுக்குள்ளே பெரும்பாடாயிட்டுங்க. டிராஃபிக்கில் ஒரு செகண்ட் நின்ன உடனே பின்னாடி பிபின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ சொல்லிட்டு நான் டக்குன்னு ஒரு இடத்துல மட்டும் கேப்பு கிடச்சி சட்டு முன்னாடி போயிட்டு இந்த முன்னாடி கவரை மட்டும் தூக்கிட்டு ஒரு அமுக்கிட்டு விட்டேங்க நான். அப்பா இது ஆக்சுவலி ஹைவே போட்டுட்ருக்காங்க, நம்ம பைக்கெலாம் கொடுக்குன்னு ஓடிடலாங்க. இந்த ஹைவே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுன்னு இழுத்து போயிடலாம். நானும் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா நம்ம எல்லா ஊர்லேயும் இதே பிரச்சனை தாங்க இருக்குது. நம்ம ஆட்கள் இதில் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வெளியே வந்து பாருங்கள், எல்லா ஊரும் இந்த லட்சணத்து தான் இருக்குது. அதுக்கு தமிழ்நாடு எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்ல தோணுதுங்க. அந்த ஓப்பன் ரோட்ஸை பார்த்தோன்னே த்ராட்டில் கொடுக்க தோணுது. த்ராட்டில் கொடுத்ததுக்கப்புறம் தோணுது ஆத்தாடி கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லி டப்புனுக்கு த்ராட்டில் வந்து எடுக்க தோணுதுங்க. சரி இது வந்து ஒரு பெரும்பாடாக இருக்குது. ஹைவே போட்டதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீடாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான். இந்த ஹைவே வந்து ஃப்ரீயாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது தான். அதுலேயும் ஸ்பீட் லிமிட் போட்டு 80ங்கிறது வந்து என்ன கணக்கில் சேர்க்கனே தெரிலங்க. 80 சில இடத்துல 50 சில இடத்துல 30லாம் போட்டிருக்காங்க. அந்த 30 ஸ்கூல் ஜோன் அந்த மாதிரினா ஓகே, அது வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸ்கூல் ஜோன், ஹாஸ்பிட்டல் ஜோன் அந்த மாதிரிலாம் ஓகே. பட் எம்டி ஹைவேஸ்லேயும் நீங்கள் 80 தான் லிமிட் கொடுப்பீங்கன்னா எப்படி என்ன கணக்குன்னு தெரில. ஏன்னா வந்து 80 தான் போகணுன்னா நான் ஸ்ப்ளெண்டரில் ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கு பேசாமல் கார்ஸ் அண்ட் பைக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனிலேருந்து ரெக்கமெண்டட். ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டிலாம் வந்து 650cc 20 சிலிண்டர் இன்ஜினு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 180 வரைக்கும் போகும். இந்த மாதிரி இன்ஜின்ஸை வந்து இல்லை 180லாம் போகக்கூடாது, உங்களை வண்டி வந்து லிமிட்டே 80 தான், ஸோ 80லே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட வேண்டியது தானே. இன்ஜினே அவ்வளோதான் போகும், அதுக்கு மேலே போகாதுடா அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே. விற்கவும் செஞ்சுட்டாங்க. விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடுக்கு நானும் ஃபைன் போடுவேன்.
ஸோ இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாஸ்ட்டு போடக்கூடாது, ஆனால் எக்ஸாஸ்ட்டு செய்கிறத வந்து தடுக்க மாட்டோம் நாங்கள். நீங்கள் எக்ஸாஸ்ட்டு வந்து வெளியே இருக்கும், அது நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம், வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா நான் ஃபைன் போடுவேன். என்னடா கணக்கு இது. இதே தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கு ரேப்பர்ஸ் அதுக்கும் வந்துச்சு. அதுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே வராது, வெளியே வரலன்னா அப்படின்னா யார் யூசேஜ் கம்மியாகிடும். ஆனால் நான் ஃபேக்ட்ரிஸை பேன் பண்ண மாட்டோம், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைன் போடுவேன். என்னடா கணக்கை பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு தாங்க இருக்குது எனக்கு. சரியாத விடுங்க, அது என்ன பேசினாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் தப்புங்கிறது 4 பேர் சொல்ல தான் செய்யப்படுறாங்க. திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, ஏர்போர்ட்டையும் தாண்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து லூலு மால் உண்டு. ஸோ லூலு மாலை கடந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான ரூட்டு கிடச்சிரும். அந்த ரூட் எம்டியாக தான் இருக்கும், பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த ஹைவேல போனோன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக போகலாம். ஆனால் அந்த ஹைவேல போய் ஒரு லெஃப்ட் திரும்பி அதில் ஒரு ரோடு மாதிரி வரும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா எப்போ வந்தோம்னா ஒரு தடவை வந்து சங்குமுகம் பீச்சு, அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரம் பீச்சு, ஸோ அதுக்கெலாம் போயிட்டு போனோம் ஒரு தடவை ஆர்எஸில் வரும்போது. ஸோ ஆர்எஸில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் தான் போகணும், இந்த ரூட்டில் தான் போகணும் நம்ம. அது பார்த்திங்கன்னா வந்து ஏன் அதை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் ட்ரெயின் ட்ராக் உண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உண்டு, நிறைய போலீஸ் செக்கிங் உண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டும் பார்த்திங்கன்னா வந்து டிஎன் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த டிஎனுக்கே நிறைய மதிப்பு வந்து இங்கே உண்டு. அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளை வந்து சுதாரித்து தள்ளி போனது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி என்னங்க பிரச்சனை, எல்லா இடமும் டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் கிளம்புனதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைவே டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் அந்த யூட்டர்ன் அடித்தோமா, ஸோ அந்த இடத்துலையும் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் நாகர்கோவில் தான் டிராஃபிக்கு. திருவனந்தபுரம் அந்த பீச் வர வரைக்கும் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. அந்த திருவனந்தபுரம் பீச் போயிட்டு நாங்கள் வெளியே வரோம், அந்த திருவனந்தபுரத்தில் அந்த ஒரு பீச் போனோமா, ஸோ அந்த பீச் போயிட்டு நாங்கள் வெளியே வரோம், அங்கேருந்து டிராஃபிக். ஸோவா சரியான டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். என் கால்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே எரியுது, கத்தன்னு எரியுது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன், ஜீன்ஸ் பேண்ட்டு கீழே பூட்டு பார்த்திங்கன்னா வந்து காஃப் பூட்டு வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அந்த பூட்டு போட்டாலும் பார்த்திங்கன்னா வந்து கதன்னு எரியுதுங்க. நம்ம வண்டி சும்மாவே ஹீட் ஆகும். வந்தாச்சு லூலு மால் பக்கத்தில். ஆத்தாடி டிராஃபிக்கை பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த லட்சணத்தில் லூலு மாலுக்குள்ளே பிளான் வேறு நாங்கள் போட்டோம். லூலு மால் உள்ளே போயிட்டு நம்மலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக வரலான்ங்கிற பிளான்லாம் போட்டோம். இங்கே ஒரு 4 கிலோமீட்டருக்கு லைன் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிராஃபிக்கில் எதுக்கு தெரியுமா, இந்த லூலு மாலுக்கு தாங்க. ஸோ லூலு மால் பார்த்திங்கன்னா வந்து உள்ள என்ட்ரன்ஸ் அது இந்த ஒரே வழி தான், இதில் தான் இறங்கி போகணும். கீழேருந்து வரவங்க இதெல்லாம் வருவாங்க, ஹைவேலேருந்து வரவங்க இதெல்லாம் வருவாங்க. கீழே இறங்கி போய் பார்க்கிங் போடணும். நீங்கள் இன்றைக்கி போன மாதிரி தாண்டி கம்ப்யூட்டர் உள்ளே போகிறாங்க. நம்ம இதில் வந்து வாடா நம்மளும் லூலு மால் போயிட்டு நம்மளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பிளான் பண்ணோம். இந்த கூட்டத்தில் போயிட்டு நாங்கள் வெளியே வரதுக்குள்ள உயிர் போயிடும். நம்ம பைக்கில் போகிறதுனால இந்த பிரச்சனை இல்லை. கிருன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு பூந்து வெளியே வர முடிஞ்சுது. இதே காரில் வந்துருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அங்கிட்டே தான் நின்றுருக்கும். ஸோ லூலு மால் வந்தாச்சு. இது அவங்க பார்க்கிங்கு, இதுதான் லூலு மால். எப்படி சூப்பராக இருக்கா? உள்ளே போனால் ஆசைத்தான், போனால் லேட் ஆயிருமே. நம்ம இங்கேருந்து வர்க்கலா போகிறதுக்குள்ளே உயிர் வந்துடுமே. அந்த வர்க்கலா வேறு போகணும். வர்க்கலா போனதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு சாப்பாடு வேறு சாப்பிடணும். பார்க்கலாம். லூலு மால் நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அடுத்து வந்து ஒரு இது வரும், ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு மேலே போகாமல் நம்ம கீழே போகணும். கீழே லெஃப்ட்டில் திரும்பணும். திரும்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஓரமாக போயிடலாம். நமக்கு பின்னாடி ஒரு டிக்கெட்டை காணும். இந்த சாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லியில் பிடிச்சே வந்துடுவான். எப்படியாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவான். அந்த ஜாஸ்பருங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே எப்படி உருண்டு எங்கிட்டாவது வந்து, ஆனால் வந்து கரெக்டாக வந்து இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். நம்மால் வந்து இடத்துக்குலாம் வரமாட்டான். நம்மால் நேராக போவினா நேராக போயிட்டே இருப்பான். இந்த இது மாதிரி ரோபோட் மாதிரி போ அப்படின்னா போயிடுவான், நில்லு அப்படின்னு நின்றுவான். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வர சொல்லிங்க, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக பெரிய போராட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறங்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே டிராஃபிக், சரியான டிராஃபிக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்ம போகணும். நம்ம மேலே போனோம் அப்படின்னா வந்து இந்த ஹைவே ரூட் சொன்னால் அந்த ரூட்டில் போயிடுவோம். நம்ம கீழே இறங்கிடுவோம். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம போன ரோடு, அந்த பீச்சை ஒட்டியே போவோம். நம்ம ஈஸிஆர் மாதிரியே பார்த்தீங்கன்னா WCR மாதிரி அந்த பீச்சை ஒட்டியே அந்த ரோடு போவோம். அதனால் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கும். நைட் டைமே எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போயிடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் ட்ரெயின் வந்துட்டு அவ்வளோதான் செத்தா மனுஷன். அந்த இடத்துல வெளியே வரதுக்குள்ள உயிர் வந்து ஐயோ இந்த லெஃப்ட் தான் திரும்பணும், இங்கோ இந்த லெஃப்ட் தான் காட்டுது. இருங்க வண்டியை நிப்பாட்டிக்கலாம். இது மேலே காட்டுதா கீழே காட்டுதாங்கிறதே பெரிய பாடாக இருக்குங்க. உத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை கீழே தான் இறங்கணும். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நேராக போகணும்னு நினச்சேன். அதில் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ரோடு ஒன்று போல் தெரிஞ்சுது. இருங்க நிப்பாட்டிட்டு நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஜான்சனா நீ ஏன் கீழே வரேன்னு கேட்கா, நீ ஏன் ஊருக்குள்ள
நான் நினச்ச மாதிரியே நம்மளால் கூத்து பண்ணிட்டான். நான் பின்னாடி வான்னு சொல்லியிருந்தேன்னா சாம் பின்னாடி வந்துட்டான். ஜாஸ்பர் பார்த்தீங்கன்னா வந்து அவன் நமக்கு வந்து லூலு மால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 2 பேரும் நம்ம வந்து பிரிஞ்சிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்து சாமி நிப்பாட்ட சொல்லிட்டேன். நிப்பாட்டிட்டு வரட்டும் வந்ததுக்கு போகலான்னு சொன்னேன். அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்க்கல. நான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் அப்படிங்க. நம்மளால் ஸ்வை அப்படின்னு போயிட்டான். இல்லை முன்னாடி போயிட்டேன் அப்படிங்க. சரி வாங்க நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னா. நாங்களும் அடித்து பிடிச்சி வர சரியான டிராஃபிக்கு மாட்டி விட்டு பிறண்டு இந்த கீழே உள்ள மேப்பை பார்த்து நான் வந்து கீழே இறங்கிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா வந்து மேப் போடாமல் நான் தலைவன் நேராக போயிட்டாங்க. எனக்கு மேப் போடாமல் வரும்போது அது ரூட்டு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே தான் போயிருக்கேன். ஸோ இது வந்து நான் மேப் போட்டதுனால இந்த கீழே இறங்கிட்டோமா அவன் தலைவன் நேராக சர்ன்னு போயாச்சு. போனதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சாம் கேட்டிருக்கான் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கல, நான் கீழே இருக்கேன், நீ மேலே இருக்கல. நான் அவனை கீழே வான்னு சொல்ல, இவன் நீ மேலே வான்னு சொல்ல. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? ஏதாவது ஒரு திசையில் முடிவெடுக்கலான்னு சாம் நடுவில் நிற்க. பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நான் வந்து இந்த ரூட்லேயே போகலாம், இந்த ரூட் நமக்கு நல்லா இருக்கும், டிராஃபிக்கும் லெஸ்ஸாக இருக்கும், இப்படி ஹைவேல போய் பாடுபட வேண்டாம், 2 பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம 2 அவாய்ட் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேல அப்படி போயிடலாம் சொல்லி சாம் நான் கிளம்பிட்டோம். ஜாஸ்பர் பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னொரு ரூட் இருக்குங்க, நான் அந்த ரூட் சொன்னேன். இதுக்கு அடுத்து ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்ட்டில் திரும்பி நேராக நாங்கள் நம்ம 2 பேரும் அந்த இது சந்திச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேல நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன ரூட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 to 10 kilometers வரும். அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவான். நம்ம இதுலேருந்து நேராக போய்கிட்டு இருக்கோம். அவன் வந்து ரைட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணாமல் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு நேராக போயிடும். அது நேராக வர்க்கலால் அதை கொண்டு சேர்த்துருங்க. ஸோ அவன் வந்துடணும், கரெக்டாக டைமிங்க்கு வந்துடணும். இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஓகேவா வந்துடுவியா அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா நம்ம போயிடணும், அவன் பின்னாடி வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படினாலும் வந்துடுவான், எங்கே பேர போகிறான். இந்த இடத்த மார்னிங் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. போன தடவை வரும்போது இந்த பிரிட்ஜ் ஏறுதா, ஸோ இந்த பிரிட்ஜ் ஏறுறது நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். பீச்சு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போட் ஹவுஸ்லாம் நிற்குங்க, பார்க்க செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கர்ணங்கரைன்னு கருப்பாக தெரியுதுங்க. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட பிளான் வந்து ஈவினிங் டைம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பு வரும் தெரியுதுன்னு, ஈவினிங் டைம் வரணும். அந்த சன்செட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலாவில் இருக்கலாம்னு சொல்லி தான் பிளான், நம்ம பிளான். அந்த பிளான்லாம் குப்பையில் தூக்கி போட்ட மாதிரி 3 மணிக்கு தான் நாங்கள் ஊர்லேருந்தே கிளம்பணும். பிச் டார்க்காக இருக்குதுங்க. எங்கள் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வண்டி வரல, முன்னாடியும் ஒரு 2 வண்டி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் வந்து பின்னாடி சாம் வந்துட்டு ரூட்டை மிஸ் பண்ணிட்டியா, இந்த ரோடு தானா அப்படின்னா, இந்த ரோடு தான், என் கூட வா, நான் உன்னைய கூப்பிட்டு போகிறேன், நான் ரெகுலராக போயிருக்கேன், பிரச்சனை கிடையாது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தான் லெஃப்ட்டில் ஒரு ரோடு வரும், சார் ரைட்டில் ஒரு ரோடு வரும். அந்த ரோட்லேருந்து அவன் வரணும். வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படி சொல்லி யோசனையிலே போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், இல்லை அப்படின்னா போயிடலாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் எப்படி வந்து ஜாயின் பண்ணிடுவான். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இங்கேயே செம்ம டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்கேஸ் அவன் வந்து அப்படியே நேராகவே போயிட்டான்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இருக்கா ரோடு, நான் முன்னாடி போகிற வண்டி இதில் தான் லெஃப்ட்டு வரும், சரி ரைட்டு வரும், லெஃப்ட்லேயே வருதுங்க. அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வரணும். நான் சொன்ன ரோடு பற்றி பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் வரணும். பட் அவன் வந்து நேராக போயிட்டான் அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் நேராக வர்க்கலாக வந்துடுவான். நம்ம தான் வந்து லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதாவது வந்து அவனுக்கு வந்து ரோடு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி அவன் போயிடுவான். ரோடு கிளியராக இல்லைன்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் லேட்டாக வருவான். எப்படி பார்த்தாலும் அந்த ரோட்டில் ஒரு கொஞ்சம் கன்ஜெக்ஷன் நிறையவே இருக்கும். நம்ம போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியான கன்ஜெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி லோடு வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி போனால் மட்டும்தான் நம்ம வந்து பிரச்சனையாகும். மித்தபடி பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக போய்கிட்டே இருக்கலாம். பட் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் நின்று தான் வந்தால் அவனு அந்த ஹைவேலேருந்து கீழே இறங்கிட்டானா சோழி முடிஞ்சுது அவனுக்கு. இந்த ரோட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோடு குட்டி ஆகிட்டே போகும். ஒரு கார் சார், அது வந்து ஒரு ட்ரக்கு போகிற அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்கும். சொல்லி வாய முடியல அந்த கார் வந்துச்சு பாருங்க. ட்ரக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்குது, கார் பார்த்திங்கன்னா எவ்வளோ பொறுமையாக தான் வர வேண்டியதாக இருக்கும். அதாவது வந்து கீழே இறங்கி தான் ஏறுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன ரோடு இந்த இருக்கா ரைட்டில், இந்த ரோட்டில் தான் அவன் வந்து ஜாயின் பண்ணணும். பட் ஃபோன் பண்ணி கேட்டோம், அவன் வந்து இல்லை நான் வந்து நேராகவே வந்துருந்தான்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லிட்டான் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் போய்கிட்டே இருக்கலாம். அவனை கேட்டேன் டே நிப்பாட்டோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை பேர்லாம் அவன் நேராக வந்துடுவான்ட்டான் அப்படின்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அப்படியே போயிட்டு ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜுக்கு அடியிலூடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோடு செம்ம ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம், நம்ம பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன ரோடு இதாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் டார்க், பிச்சு டார்க்காக இருக்குங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் லைட்டு வந்து மின்னி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ரோட்டில் வரவே லைட்டாக பயம் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 o'clock கிட்ட வந்து இந்த ரோட்டில் வந்தேன். அப்போ செம்ம டார்க். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றுமே கிடையாது, ரோடே கிடையாது. ரோடு வந்து ஒரு மாதிரி மண் ரோடு அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நான் வந்து மேப்பு தான் ஃபஸ்ட் டைம் போட்டுரும்போது வந்தேன். ஒரு 2 o'clock கிட்ட இந்த ரோட்டை வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்குலாம் இல்லை
அத்தாடி இந்த ரோடை விட்டா போதுன்னு சொல்லி ஃபுல் ஆக்சிடென்ட் ஆர்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சுருந்தேன். எப்போ கீழே வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அடிச்சு ஓடிடணும் ஓடுற அளவுக்கு போனேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னங்க டைம் 8:30 ஆக போகுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்கள். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. நான் போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2018, 17, 16 அந்த ரேஞ்சில் டைம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வரமாட்டாங்களா, அப்போலாம் பயம் இருக்கும், நமக்கே பயம் வந்துடும். என்னடா பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து ஃபாக் லைட் உள்ள கவரை கழட்டிக்கிட்டு இருக்கேன். கவர்லாம் கிடையாது, நம்ம சாக்ஸு தான், வேறு என்ன. கழட்டிட்டு இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஜெகஜோதியாக இருக்கும். ரோடு தெரியும் நமக்கு, முன்னாடி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்படியே போட்டாச்சா அப்படியே ஜெகஜோதியாக இருக்குதுங்க. அதனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பயம் உண்டு. ஏன்னா வந்து ஏதாவது இடத்துல போய் மாட்டிட்டோம்னா என்ன செய்ய முடியும், யாரும் காப்பாற்ற வர மாட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேடி கண்டுபிடிச்ச இடமோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே 4 பேர் பார்த்துருப்பாங்க. ப்ரோ நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்களா ப்ரோ, அதை பார்த்து வந்தோம் ப்ரோ அப்படிம்பாங்க. அதனால் இப்போல்லாம் வந்து எந்த பிளேஸும் லோன்லியாகவே இல்லை. நம்ம வந்து அந்த பீஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து எல்லாத்தாடி ரோடக்கணும். நான் சொன்னாங்க இப்படி தாங்க ரோடு இருந்துச்சு. அதாவது ஆக்சுவலி வந்து நான் சொன்னபோது, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2016, 17 இந்த ரோடு இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கல்லும் முரடாக இருக்கும், ஒன்றுமே ஓட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வண்டியோட லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ்க்கு வந்து க்ளோஸ் சூப்பராக இருக்கும். அதாவது லோ பீம் போட்டோம் அப்படின்னா ஹை பீம் போட்டாலும் ஹை பீம் ரெண்டுமே ஒய்டாக இருக்கும். நான் இந்த லைட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் அது ஒய்டு தாங்க. நம்ம வந்து நார்மலாக ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா லோ பீம் நல்லா ஒய்டாக இருக்கும், ஹை பீம் போட்டோம் அப்படின்னா பாயிண்டடாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒய்டடாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து அந்த பாயிண்டட் ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஹாலஜனில் அது வந்து கிடைக்காது. ஹாலஜனில் போட்டோம் அப்படின்னா லோ பீம் வந்து ஒன்று லோ பீம் இருக்கும், ஹை பீம் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் அப்கிரேட் பண்ணோம். இந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ்டாக மட்டும்தாங்க வச்சுருக்கோம். நம்ம ஒய்டாக வைக்கல. ஒய்டாக ஏன் வைக்கல அப்படின்னா வந்து தேவைப்படுது. ஒய்டாக வச்சோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக ஆப்போசிட்டில் வர நிறைய வண்டிக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி பாயிண்டட் ஃபோக்கஸுங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங், கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தள்ளி 500 மீட்டர்ஸ் தள்ளி வர வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்டாக அடிக்கும், மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கு ரோட் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ அவங்களோட அந்த வியூவிங் லிமிட்டில் வந்து கீழே தான் அங்கே இருக்கும் நம்மளோட ஃபாக் லைட். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் டேமேஜ் கிடையாது. நம்ம ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதனால் எனக்கு வந்து ஒரு 400 500 மீட்டர்ஸ் லாங்கில் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ரோடு வந்து சூப்பராக தெரியுதுங்க. நம்ம ஹெட்லைட் நல்லா ஒய்டர் வியூவாக இருக்குது, அதே மாதிரி நம்ம ஃபாக் லைட் பாயிண்டட் வியூவாக இருக்கிறனால வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சிங்க எனக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபாக் லைட் செட்டப்போடு நம்ம வந்து ஹெட்லைட் செட்டப்போட கூட போனோம்னா ஒரு 120 அழகாக நைட்டில் வந்து ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ வர்க்கலா ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம், ஜாஸ்பர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இல்லை இப்போ தான் அது கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன், எந்த ரோட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. செத்தாண்டா சேகரி நீ வந்த மாதிரி தான், சரி வா அப்படின்னு சொல்லி நான் வந்து நாங்கள் கூப்பிட்டு கிளம்பிட்டேன். நீ வா நம்ம போயிட்டு பீச்சில் உட்காந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம், வரட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். சரிடா வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோங்க. நீட்டாக அப்படி கம்மிட்டு இருக்கா ரோடு, சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்டில் வந்து போகிறதுக்கே தனியாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து நம்ம வந்து கிளிஃபுக்கு போயிட்டுருக்கோம். அந்த கிளிஃபில் பார்த்திங்கன்னா வந்து 90% ஃபுல்லாக தான் இப்போ இருக்கும். ஏன்னா வந்து சாட்டர்டே நைட்டாக எப்போ பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக இருக்கும், ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. போய் பார்க்கலாம் நமக்கு இடம் கிடைக்கா இல்லையான்னு. பைக்கில் கூட இடம் இருக்காதுங்க அந்த இடத்துல. ஏன்னா வந்து போன தடவைலாம் வரும்போது எனக்குலாம் சுத்தமாக நைட்டு நான் வந்து 11:30 12:30 வந்தேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஒரு தடவை 2:30 வந்தேன். 2 தடவையும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே கூட்டமாகவே இருந்துச்சுங்க. அவ்வளோ வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, லோக்கல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாடு ஆட்களும் வந்து நிறைய பேர் வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க இது. ஆனால் ஒன்று, இந்த காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பாட்டு, லேட் ஈவினிங் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பாட்டு. இந்த மத்தியான டைம் அந்த 12:30 மணிக்கெலாம் வந்தீங்களோ செத்த, நீ அதோட வந்து நீ கொஞ்சம் குழி தோண்டி அங்கேயே பறிச்சுடணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா வந்து அந்த வெயில் இப்படி அடிச்சுதுன்னா மூஞ்சில் அடிக்கும் பார்த்தா செத்தாண்டா மனுஷன் நினைக்கிறதுங்க. இன்னும் இந்த ஃபுல்லாக திரும்பணும். நீங்களாம் அப்படியே இருந்துகிட்டே இருங்க, நாங்கள் அப்படியே குட்டுன்னு உள்ளே போயிருந்தோம். இங்கே எப்பவுமே பார்க்கிங் ஃபுல்லு தான் போட்டிருக்கோம், நம்ம இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாங்க. ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சுங்க. எல்லாமே டெட்டு, நம்ம கோப்ரோவும் டெட்டு, பார்த்தீங்கன்னா Insta360 டெட்டு. செம்மையாக இருக்குதுங்க. நைட்டு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இதான் பீச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. கீழே போகலாம், கீழே போயிட்டு நம்ம வந்து பீச்சில் போய் கால் நினச்சிட்டு வராமல் எப்படி.
ஆனால் பிச்சு டார்க்காக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலாம் தங்கியிருந்தோம். ஸோ இந்த ஜொலிக்கு தான் இங்கே தான் தங்கியிருந்தோம். ஆனால் ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்க முடிஞ்சால் மட்டும் வாங்க. ஏன்னா வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்து உள்ளே வர போகும். பட் செம்ம ஒர்க்காக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இல்லாத ஐட்டமே இருக்காது. என்னென்ன வேணுமோ அவ்வளோ ஒரு ட்ரெஸ் வாங்கணுமோ ட்ரெஸ் வாங்கலாம், கேப்பு எல்லாமே வாங்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஜே பார்ட்டிஸ்லாம் இருக்கும். அண்ட் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் எங்கடா போகிறீங்க கேட்டீங்கன்னா சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். நமக்கு தேவையான ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக இங்கே செம்மையாக இருக்கும். என்னென்னா வந்து ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷு அந்த ப்ரான்லாம் வெளியே வச்சுருப்பாங்க. நமக்கு எது தேவையோ பார்த்திங்கன்னா சொன்னோம் அப்படின்னா அதை எடுத்து நமக்காக குக் பண்ணி நமக்கு தருவாங்க. சும்மா இருறா அப்படிங்கிற இருந்துச்சு. ஒன்று நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஆல்பர்ட் ஆயிடுச்சுங்கிறான். கல்லை கொண்டு எரிய போகிறாள் அவருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து மேலே கிளிப்லேருந்து அப்படியே கீழே வர போயிட்டே இருக்கும். இந்த ரைட்டில் காசு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நிறைய ஸ்ட்ரீட் இல்லை வந்து ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கும். நம்ம போய் நல்லா வாங்கலாம். இந்த நைட் டைம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வரலாங்க. நம்ம செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்து இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா போயிட்டே தாங்க இருக்குது. நம்ம இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியும். இந்த கீழே வர லைட் எடுத்துகிட்டே இருக்கும். லைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்லாமா இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது சாப்பிட்டுக்கலாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கா. நடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும் ஆயிடுது. இதே யோசித்து பாருங்கள், நடு வெயிலில் வந்தோம் அப்படின்னா என்ன லட்சணத்தில் இருப்போம்னு சொல்லி நடக்க முடியாமல் பாடுபட்டு தான் வரணும். இப்போது கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கடைசி இடம்னா இந்த இடத்தோட கடைசி இடம் கிடையாது. நம்ம கீழே இறங்க வேண்டிய கடைசி இடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க முடியாது. இந்த இடம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா நேராக கீழே போயிடுங்க. பீச்சுக்கு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் நம்ம பார்த்தீங்கன்னா நேராக தாங்க போகிறோம். போக போக நிறைய ஒரு ட்ரெஸ்ஸஸ் நிறைய கடை தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. போய்கிட்டே தான் இருக்குது. நானும் முடியும் பார்க்க முடியவே இல்லை, போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வேடிக்கை தான் பக்கம் வந்துருக்கிறோம். ஒன்றும் வாங்கப்பட்டு கிடையாது. சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி போகும்போது எதாவது சாப்பிட்டுட்டு நம்ம போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபிஷ் ஃபுட்டா இல்லைனா வந்து போகிற உள்ள ஏதாவது சிக்கன் பீஃப் அந்த மாதிரி சாப்பிட்டு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹலோ 2026 இது ஆக்சுவலி போன தடவை 25 இருந்துச்சு. இப்போ 26 மாறிட்டு. குட் நைஸ் இம்ப்ரூவ்மெண்ட். லவ் சீ ஃபுட்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு உள்ளே சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஆர்ட் கேலரியா? நம்ம ஊருக்காரன் வேணா ஆர்ட் கேலரி வாங்குவான். ஆர்னேஸ் வாங்குவாங்க. அது காக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் போகலாங்க. கீழே போகலாம். கீழே ஏதாவது ஃபுட்டு வந்து நல்லா இருக்கிறதுனா சாப்பிட்டு வந்துடுறாங்க. கடைசியாக சாப்பிடவும் இல்லை, ஒரு மண்ணும் பண்ணல. கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. ஏன் அப்படின்னா வந்து லேட் ஆகிரும். இதுக்கப்புறம் போகும்போது வெளியே வந்து இந்த கடை இருக்கான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. இப்போ வண்டி எடுக்கிற பெரும்பாடு. ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து கிட்டத்தட்ட 11 ஆக போகுது. நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1-2 ஆகிடும் நினைக்கிறேங்க. நான் அதான் என்ன சொன்னேன்னா, பேசாமல் இருந்துட்டு நைட்டுலாம் அங்கே உட்காந்துட்டு ஒரு 4 o'clock கிளம்புவோம். நம்ம கரெக்டாக வந்து ஒரு 8 o'clock போகிற மாதிரி போயிடலாம்டா அப்படி சொன்னேன் மார்னிங்கு. பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். அதான் ஒருத்தன் வந்து ரூம் போட்டு தங்குவோம், நாளைக்கு காலைல போவோங்க, நாளை கழிச்சு போவோங்கிறான். நாளைக்கு வாய்ப்பு இல்லை, நாளைக்கு சண்டேடா, நான் ஊருக்கு போகணும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து இங்கே தங்கலாம். நீ மார்னிங் வந்து நம்ம போகிற மாதிரி, அதை மார்னிங் ஒரு 8 o'clock ஊருக்கு போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் நம்ம கூட ஒருத்தர் இருக்கான இன்னொருத்தர் சாமி போயாகணும் கிளம்பு அப்படின்ட்டான். சரி ஓகே கிளம்புடா அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம சிட்டிலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்ணுங்க. இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கடைலாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நிறைய கடை கூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோறு தண்ணி இல்லாமல் நைட்லாம் ஓட்ட முடியாதுங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிறக்க ஆரம்பிச்சிட்டு இங்கே இந்த கடை கொஞ்சம் பார்க்கலாமா. ஸோ இங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. பார்த்திங்கன்னா டைம் வந்து 11 ஆகிடுச்சு. 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் கேட்டது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து புரோட்டா கொண்டு வாங்க ப்ரோ, அது கூட என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சது வந்து 6 புரோட்டா தான். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புன்னு கொண்டு வச்சாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அதை கொண்டுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆக்கிட்டாங்க.
உட்காந்து படாத பாடுபட்டு நாங்களே பசியில் போய் உட்காந்துருக்கோம். அவங்க வச்சு செய் நீங்களை செஞ்சு அனுப்பிட்டாங்க. இப்போ தான் கிளம்புறாங்க. ஸோ இப்போ என்ன பிளான்னா, இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறது கிடையாது, குற்றாலம் நம்ம செங்கோட்டை பார்டர் இருக்கா, ஸோ அங்கே போயிட்டு வாடகை ரகுமத்தில் சாப்பிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கோங்க. ஏன்னா சத்தியமாக முடியல, சாப்பிட்டது ஒன்றுமே நல்லா இல்லைங்க. சத்தியமாக நான் ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு கேரளாவில் இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்த நேரம் ஃபுல்லாக சரியான சாப்பாடு சாப்பிட்டு தான் போயிருக்கேன். இந்த இடம் தான் வந்து சரியான ஒஸ்ட்டான சாப்பாடு சாப்பிட்டு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு பிளான் கிளிஃப்டில் சாப்பிட்லான்னு, கிளிஃப்டில் செம்மையான கூட்டம், அதனால் வெயிட் பண்ணுங்கிற இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வெளியே வந்துட்டோம் அவசரப்பட்டு. ஏன்டா சாப்பிட்டோங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம வண்டியோட லைட்டை பாருங்கங்க, மக்கா சூப்பராக இருக்குதுங்க. இருங்க உங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஹைபீம் போட்டு அந்த ஃபாக் லைட்டோட ஃபோக்கஸையும் போட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுதா, வேறு எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் ஆகுதா. இப்போ என்னென்னா வந்து ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்காதுங்க. லைட்டாக மட்டும் தான் ஒரு சென்டிமீட்டரில் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுத்தமாக இந்த லைட்டோட வந்து விசிபிலிட்டியே இருக்காது. நம்ம ஹெட்லைட் விசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வரும்போது மழை வேறு பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதுலேயும் நல்ல விசிபிலிட்டி இருக்குதுங்க. நம்ம ஹெட்லைட்டு பல்ல காட்டிட்டு மழை பெஞ்ச உடனே மழை லைட்டாக தூத்துன உடனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹெட்லைட் வந்து ஈன்னு பல்ல காட்டிட்டு ஒன்றும் செய்ய முடியல. நமக்கு வந்து ரோடே தெரியாமல் போயிட்டு நம்ம ஃபாக் லைட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல டிஃப்ரென்ஸுங்க, சரியான டிஃப்ரென்ஸ். ரோடு மட்டும் பர்ஃபெக்டாக தெரியுது எனக்கு. இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதுனால ரோடு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியுது. ஸ்ட்ரீட் லைட் இல்லை அப்படின்னா வந்து எனக்கு ஃபாக் லைட்டோட ஃபோக்கஸ் மட்டும்தான் தெரியுதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மழை வேறு பெய்யுதா, அந்த ஆப்போசிட்டில் வர லைட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. பஸ்ஸு வருது, எனக்கு வந்து சைக்கிள் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நம்மளோட லைட்டு போட்டாலும் ஆப்போசிட்டில் வரவங்க என்ன நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் யோசிக்க தோணுதுங்க. சரி ஓகேங்க, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச் டார்க்காக இருக்கும். ஹைவே தான், ஹைவேல வந்து நம்ம வந்து ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.